வாழ்நாள் முழுவதும் பாலை குடிச்சிட்டே வாழ முடியுமா? ஒரு 20 வயசு பையன் தொட்டில் படுத்துக்கிட்டு புட்டில் பால் வாங்கி குடிச்சா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. 20 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பாலே குடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? 20 வயதுக்கு தகுந்தது போல என்ன செய்யணும்? ஆகாரம் எடுக்கணும். குழந்தையா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? குழந்தையா இருக்கக்கூடாது. இன்னும் நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுக்குள்ள கசப்பு, வைராக்கியம், பொறாம, பிரிவினை, இந்த மாதிரி மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னமும் நாம் எப்படிதான் இருக்கிறோம்? குழந்தையா தான் இருக்கிறோம். இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா தான் இருக்கிறோம். மனுஷர் மார்க்கமா, மனுஷர் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில தான் போறோம். கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா என்ன செய்யல? இன்னும் வளரல, குழந்தையா தான் இருக்கிறோம். 3வது காரியம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14, எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம். கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. கடல்ல அலை என்னைக்காவது ஓஞ்சிருக்கா? ஓயாது. இரவும் பகலும் எல்லா நேரமும் என்ன செய்யும்? அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது போல சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து அழக்களிப்படுவாங்க. இந்த சபைக்கு போனா சமாதானம் கிடைக்குமா, அந்த சபைக்கு போனா சமாதானம் கிடைக்குமான்னு ஒரு சபையில என்ன செய்ய மாட்டாங்க. வேரூன்றப்பட்டவர்களாக நிலைத்து நிற்காமல் அலசடிப்படுவாங்க. இங்கே அங்கே இங்கே அங்கே என்ன செய்வாங்க? ஓடிக்கொண்டே இருப்பாங்க. கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 13:11, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ ஒழித்து விட்டோமா? துர்க்குணம் நம்மளை விட்டு போயிடுச்சா? யோசித்து பாருங்க. துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புன்னு மந்திரவாதியை பார்த்து பேதுரு சொன்னான். அதே துர்க்குணத்துல தான் நான் உருவானேன்னு தாவீது சொன்னான். இன்றைக்கு நமக்குள்ள துர்க்குணம் இருக்குதா பாருங்க. எபேசியர்ல வாசிக்கிறோம், கோபம், கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு எழுதுறாரு. கோபமே என்னதான்? நற்குணமா துர்க்குணமா? கோபமே துர்க்குணம். கோபப்படாம யாராவது இருக்கிறோமா? கோபமே துர்க்குணம் தான். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் நல்ல வசனம் தெரியும். ஆனா கோபப்படாம இருக்குத்தான் தெரியல. அடிக்கடி கோபம் வருது. கோபமே படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா நாம என்ன செய்யறோம்? கோபப்படுகிறோம். கோபப்படுவதே துர்க்குணம், அப்படிதான் வேதம் சொல்லுது. சகலவிதமான துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒரே வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:6 வரைக்கும் வாசிங்க. நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க. நமக்கு தெரிஞ்சலாம் துர்க்குணம்னா என்னதான் வரும்? நற்குணம் தான் வரும். அதான் ஆப்போசிட் நினைக்கிறோம். இங்க வாசிக்கிறோம், உண்மை துப்புரவு என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட என்ன செய்யுங்க? நாம எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். புளித்த மாவா இருந்துட கூடாது. புளித்த மா எதற்கு? துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பம். அது வேதம் சொல்லுது. கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு நமக்காக என்ன செஞ்சிட்டார்? பலியாயிட்டார். திரும்ப பாவம் செஞ்சு திரும்ப அவரை என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் அறைய கூடாது.